சோ P implies Q ஓரளவுக்கு ஓகேவா? ஓகேவா? நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் அடுத்தடுத்து இன்னும் போவோம் அப்படின்றதும் பார்ப்போம். சோ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் P implies Q இருக்கு, ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. அடுத்து நம்ம கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணணும். எப்படி? அடுத்து என்ன பண்ணுவோம்? if P then Q னா if Q then P வருமா? அடுத்த லாஜிக் என்னன்னா if P then Q சொன்னோமா? ஆமா. சரி, இதுக்கு நிறைய இது இருக்கு, அது எழுதிடுறேன். அது ரொம்ப முக்கியம். ஃபார்மேட் மறைச்சிருக்கும். இஃப் அது என்ன, இஃப் தென் எங்க ஒளிஞ்சிருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ எது P எது Qன்னு எடுத்து எழுதணும். நான் அது எழுதுறேன். சோ இப்போ எழுதுறது எல்லாமே அந்த P implies Q ஓட ஒரே வெர்ஷன், அதாவது வேற வேற வெர்ஷனா இருக்கும், பட் எல்லாமே ஒரே மீனிங் தான். இது எல்லாமே சேம் மீனிங் தான். P implies Q ன்னு சொல்றது ஒண்ணுதான், if P then Q ன்னு சொல்றது ஒண்ணுதான், Q if P ன்னு சொல்றது ஒண்ணுதான், P only if Q ன்னு சொல்றது ஒண்ணுதான், எல்லாமே சேம் மீனிங். இது எப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா தரும்போது இதுல எந்த வெர்ஷன்ல தருவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் அதுல இருந்து P என்ன Q என்னன்றதை எடுத்து கண்டுபிடிச்சு எழுதணும். காலம் மேத்ஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க, நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் இருக்கு. P implies Q னா Q is necessary for P. P implies Q னா P is sufficient for Q. if and only if necessary and sufficient condition எல்லாம் படிப்பீங்களா, இதுதான் அது. இதுல இருந்து தான் அதோட பேர்லாம் வருது. என்னன்னா if P then Q ன்னு டைரக்டா சொல்லாம ஒளிச்சு வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், ரொம்ப சிம்பிளா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? அதுல இருந்து P ஸ்டேட்மெண்ட் என்ன Q ஸ்டேட்மெண்ட் என்னன்னு எடுத்து எழுத முடியுதான்னு பாருங்க. சரியா? ரொம்ப சிம்பிளா எழுதுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதுல if இது ஃபர்ஸ்ட் விஷயம். இதுல if P then Q ஃபார்மேட்ல தான் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். if என்ன, if P என்ன, Q என்ன எடுத்து எழுதுன பாப்போம். இதுல if P then Q ஃபார்மேட்ல தான் இருக்கு. if எது then if ஸ்டேட்மெண்ட் எது then ஸ்டேட்மெண்ட் எது. ஆன்லைன்ல கேக்குதா? ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல கேக்குது சார், கேக்குது. ஓகே 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 ஃபைன். அண்ணா
அதாவது if n is divisible by 2 then n is even number. அவ்வளவுதான். அப்ப p ஸ்டேட்மெண்ட் என்ன, q ஸ்டேட்மெண்ட் என்ன? Divisible by 2 will p statement. Q அப்போ statement. இல்ல ஒரே ஒரு விஷயம், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்னன்னா n ஒரு வார்த்தை யூஸ் பண்ற, அப்ப என்ன பத்தி முன்னாடியே சொல்லிரணும். Yes. அப்போ let n be a natural number. நான் சும்மா n belongs to n ன்னு போட்டுறேன். அப்புறமா if இதுக்கு பேர் என்னன்னா மேத்தமேட்டிக்ஸ்ல குளோபல் ஹைபோதசிஸ். அதாவது மொத்தத்துக்கும் அது எப்பவுமே ட்ரூ. அதை மாத்த கூடாது, என்ன பண்ணாலும் மாத்த கூடாது, அது இருக்கு எப்பவுமே. சரியா? இங்க வருவோம். if p ஸ்டேட்மெண்ட் என்ன? n is Divisible by 2. divisible by 2. then ஸ்டேட்மெண்ட் என்ன? n is even. n is even number. நமக்கு இப்படியா கொடுத்திருந்த அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? பார்ட் அது if then மாதிரி இல்ல, ஆனா அது if then தான். ஓகேவா? சோ மேடம் ஜெனரலாவே இப்படிதான் ஒளிச்சு வச்சுதான் இருக்கும் ஸ்டேட்மெண்ட். நீங்க தான் அதுல இருந்து p என்ன q என்ன, எது given, எது ஹைபோதசிஸ், எது ரிசல்ட் நீங்க தான் எடுக்கணும். அதுவும் உங்க வேலை தான். ப்ரூஃப் பண்றது மட்டும் இல்ல, ஸ்டேட்மெண்ட்ல இருந்து given எது ரிசல்ட் எதுன்றது எடுக்கிறது உங்க வேலை தான். சரியா? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி எழுதட்டுமா? கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்ல, நம்மளாதான் யோசிக்கணும். ரொம்ப மோட்டிவேஷனலா போதும்னு தோணுது. எழுதட்டுமா? பரவாயில்லையா? கிரிஞ்சா இருக்கு. இல்ல ஒன்னு இருந்தாலே போதும், ரெண்டு இருந்தா சந்தோஷம். போதும். இதுல p implies q ஸ்டேட்மெண்ட் தானே இது? leads, leads. எப்பாடே சரி, இதுல p ஸ்டேட்மெண்ட் என்ன, q ஸ்டேட்மெண்ட் என்ன? எடுத்து அண்ணா நான் ஹிண்டா சொல்லணுமா? do hard work. If you do hard work and சொல்லுங்க கரெக்ட் தான். if you do hard work and smart work then you lead. அவ்வளவுதான். if we do hard work and smart work then it leads to success. a statement true ஆலாம் யோசிக்காத, ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். நமக்கு அது ஸ்டேட்மெண்ட், அது ட்ரூவா ஃபால்ஸா? ஓகேவா? இது p ஸ்டேட்மெண்ட் என்ன, q ஸ்டேட்மெண்ட் என்ன புரிஞ்சுதா? p வந்து we do hard work and smart work, q ஸ்டேட்மெண்ட் வந்து it leads to success. ஓகேவா? புரிஞ்சுதா? ஆனா வந்து இங்க எங்கேயாவது if, then, only if, whenever ஏதாவது வந்துச்சா?
நம்ம மீனிங்க புரிஞ்சுக்கிட்டா அதுல if then ஒளிஞ்சிருக்குன்றது தெரியும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஓகே ஃபைன். ஓகே போதும். if we do சரி ஓகே நெக்ஸ்ட் போலாமா? If we do hard work and smart work, if we do hard work and smart work, then it leads to success. எதுப்பா புரியல? இல்ல PNQ கண்டுபிடிச்சா இது எங்க வேணாலும் போட்டுக்கோ, அவ்வளவுதான். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் P இது Q இது P and Q எங்கெல்லாம் இருக்கோ P எடுத்து அந்த இடத்துல Q எடுத்து அந்த இடத்துல போடு, அவ்வளவுதான். இந்த ஆர்ல ஏதோ எல்லாமே ஈக்குவல், எல்லாமே சேம் மீனிங் சார், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம். அவ்வளவுதான். இது P ஸ்டேட்மெண்ட், இது Q ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். இதுல எது கொடுத்தாலும் மீனிங் ரொம்ப சிம்பிள். P implies Q, if P then Q அப்படின்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? P implies Q. P if and only if Qன்றாங்க. P if Qனா அல்ல அந்த அந்த ரெண்டு லாஜிக்கும் if only if ரெண்டு சேர்ந்து வரும். அடுத்து அதான் பாட்டு போறோம் நம்ம. if and only if ரெண்டு சைடும் வந்துரும் and ஸ்டேட்மெண்ட். இந்த அடுத்து அதான். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா if P then Q னா என்னன்னு பார்த்தோம், கரெக்ட்டா? அடுத்து நம்ம கியூரியாசிட்டி. எப்பவுமே மேத்தமேட்டிஷியன்னா கியூரியாசிட்டி இருக்கணும். என்ன கியூரியாசிட்டி? if P then Q. அப்போ P கொடுத்தா Q நடக்கும்ன்றோம், இப்போ Q கொடுத்தா P நடக்கும், அந்த லாஜிக். சோ அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னா கான்வர்ஸ். இதுக்கு கான்வர்ஸ், அதாவது if P then Qன்ற ஸ்டேட்மெண்ட் கான்வர்ஸ் யாருன்னா if Q then P. அதாவது if Q then P, இதுக்கு பேர் என்னன்னா கான்வர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்டோட கான்வர்ஸ் இவன். if P then Qன்ற ஸ்டேட்மெண்டோட கான்வர்ஸ் யாருன்னா if Q then P. அதாவது சிம்பிளா இந்த நோட்டேஷன் எழுதணும்னா Q implies P. P implies Q ஓட கான்வர்ஸ் யாரு? Q implies P. ஓகேவா? ஃபைன். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதோட கான்வர்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகேவா? அது ட்ரூவா இருக்கலாம், இதுவும் ட்ரூவா இருக்கலாம், அது ஃபால்ஸா இருக்கலாம், இது ஃபால்ஸா இருக்கலாம், ட்ரூவா இருக்கலாம், எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எடுத்து எழுதுறதுனால இதுக்கு பேர் அது கான்வர்ஸ், அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இது ட்ரூவா இருந்தா இது ட்ரூவா இருக்குமா இது அப்படின்ற லாஜிக்கே கிடையாது, எந்த லாஜிக்கும் கிடையாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பேர் என்னன்னா இதோட கான்வர்ஸ், அவ்வளவுதான். பேர் மட்டும்தான் சம்பந்தமே தவிர வேற எதுவும் கிடையாது. கான்வர்ஸ் ஆஃப் P implies Q யாருன்னா Q implies P. அப்ப இந்த ஸ்டேட்மெண்டோட கான்வர்ஸ் என்னன்னு சொல்லுன்னு பாப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி இருக்கோம்ல, ஓகேவா? ஓகே. அப்ப இதுக்கு எழுதுனீங்களா? அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் யாராவது சொல்லுங்க ஆன்லைன்ல. மாத்தி எழுதுற அவ்வளவுதான், அது மீனிங்லாம் ரொம்ப யோசிக்காது. Then we have to do hard work and smart work. We have done hard work and smart work. ஓகேவா? ஓகே ஃபைன். சோ கான்வர்ஸ்னா என்னது சார்? convert சொல்லுங்க. இதுக்கா செகண்ட்க்கா மேல சார் இதுக்கா? if n is an even number, இது நான் சொன்ன மாதிரி இது குளோபல் மாறாது. let n belongs to n. if n is an even number, then n is divisible by 2. ஒண்ணுல P implies Q, அதுக்கு Q implies P converse. so Q statement if statement போட்டு P then statement போட்டு.
எழுதி ஏதோ இங்கிலீஷ்ல ஏதோ தப்பா வரும், பரவாயில்ல போ. இங்கிலீஷ்ல தப்பா வந்து போதுடா, எனக்கு அது கவலை இல்ல. நீ பி ஸ்டேட்மெண்ட் கியூ ஸ்டேட்மெண்ட் இஃப் போட்டு எழுதும், அவ்வளவுதான். If something leads to success, then we did hard work and smart work. அவ்வளவுதான். வேணுமா? ஏதோ ஒண்ணு எழுதி. ரொம்ப அப்படியே இங்கிலீஷ் போடா. சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? கான்வர்ஸ் அடுத்து. கான்வர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? அடுத்தது என்னன்னா, அடுத்த கியூரியாசிட்டி. சரி, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். அடுத்து அவனோட கான்வர்ஸையும் எழுதிட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல அண்டு போட்டோம்னா காம்பவுண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கலாம். அவை எப்படி இருக்கும்? P implies Q கொடுத்தாச்சு, Q implies P கொடுத்தாச்சு, ரெண்டும் தனித்தனி ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன பண்றேன், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒரு அண்டு போட்டு. இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அந்த ஸ்டேட்மெண்ட் பேரு தான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அந்த மொத்த ஸ்டேட்மெண்ட் பேரு தான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். போர்டு வச்சிருட்டுமா? எழுதிட்டீங்களா? நீங்க எது எழுதுறீங்களோ இந்த 6 எழுதிட்டீங்களா? ஒரு இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, P implies Q ன்னு ஒரு இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட். அதோட கான்வர்ஸ் என்னது? இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஜாயின் பண்றதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அண்டு ஆறு. சோ நம்ம இங்க அண்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப அண்டு மட்டும் போட்டா அதுக்கு ஒரு தனி பேர் வச்சுக்கிறோம். யாருன்னா இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட் பேரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பண்ணுவோம். அதாவது ஆரோ மார்க்க இப்படி போடுவாங்க, பை டைரக்ஷன். P if and only if Q ன்னு இப்படி எழுதலாம். P if and only if Q. அதாவது ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதோட கான்வர்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் பேரு if and only if. சார் IFF னு கூட போடலாம்ல சார்? IFF அது நோட்டேஷன். IFF னு போட்டு பண்ணு. இதுவா? P if and only if Q ன்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் P if Q இருக்கு and P only if Q ன்னு இருக்கு. P if Q னா என்ன அர்த்தம்? Q implies P யா? P only if Q னா என்ன அர்த்தம்? கரெக்டா? நோட் திருப்பி அந்த இத பாருங்க. P if Q னா Q implies P. P only if Q னா P implies Q. Q implies P and P implies Q. அதுதான் if and only. ஓகேவா? சரியா? ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதோட கான்வர்ஸ் எழுதி நடுவுல அண்டு போட்டு எழுதுனா அதான் if and only if. அதான் நம்ம என்ன பண்ணுவோம், necessary and sufficient condition னு போடுவோம். எழுதணும்ல, necessary sufficient மாத்தி இருந்திருக்கும். அதுதான் necessary and sufficient condition. ரைட்டா? ஓகே. சோ இம்ப்ளிகேஷன் சொல்லியாச்சு, if and only if சொல்லியாச்சு. அடுத்த லாஜிக், இதுதான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான லாஜிக். ப்ரூஃபுக்கு ஒரு ரொம்ப காமனான ஒரு டெக்னிக் எப்படி கான்ட்ரடிக்ஷன், அந்த மாதிரி இது ஒரு ரொம்ப காமனான டெக்னிக், கான்ட்ராபாஸ்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் போடலாம். இதுக்கா சார்? இதுக்கு ஒண்ணு சார். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கான்வர்ஸ் எழுதி ஜஸ்ட் அண்டு போட்டுக்கலாம்னு பார்த்தேன். எக்ஸாம்பிள் எழுதி போட சொன்னேன். சரி, ஓகே. ஜிஎம்ஏல எதனா கிஞ்சா இருக்குன்றாங்கண்ணா.
ஓகே, இப்போ இதுல P என்ன Q என்ன? Then they will clear CS. அப்ப இது if and only if னா இதோட கான்வர்ஸ் என்ன? இதோட கான்வர்ஸ் என்ன? ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ன்றது இங்க குளோபலா ஃபுல்லா கொடுத்த விஷயம் ஒண்ணு, ஸ்டூடெண்ட பத்தினது தான். ஸ்டூடெண்ட் முன்னாடியே கொடுத்திருக்கு. அப்போ இதோட கான்வர்ஸ் எப்படி வரும்னா, if a student clear CSIR exam, net exam, then the student studied in GMA. அதாவது இதுக்கு மீனிங் என்ன? GMA படிச்சா நெட் பாஸ் பண்ணலாம். அதுக்கு மீனிங் என்ன? நெட் பாஸ் பண்ணாலே அவர் GMA படிச்சிருக்கோம். இதுக்கு அங்க போட்டா என்ன அர்த்தம்? GMA படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணா GMA தான் படிச்சிருக்கணும். சோ இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து அண்ட் இது எழுதிட்டு அண்ட் அப்படின்னு போட்டு நடுவில் எழுதினீங்கன்னா if and only if ஸ்டேட்மெண்ட். அப்ப கம்பைன் பண்ணி ஒன்னா எழுதணும்னா என்ன பண்ணோம்? if and only if வச்சு எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? I clear the CSIR net exam if and only if they is student of GMI. அவ்வளவுதான். If a student studies in GMI if and only if they clear CSIR net exam. Or இன்னும் பெட்டரா புரியணும்னா, a student clears CSIR net exam if and only if they studied in GMI. எல்லாத்தையுமா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட்யா? ஓகே, எழுதியே போட்டுறேன். அதாய்க்கு இது இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு 6 எழுதணும்ல, அந்த ஃபார்மேட்ல ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? if p then q, அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. செகண்ட் என்ன இருந்துச்சு? q if p, அதாவது a student will clear CSIR exam if they studied in GMI. இது நம்பர் 1. இது செகண்ட் ஃபார்மேட்ல எழுதி இருக்கு. தேர்ட் P implies Q. அதேதான் அப்படியே student studying in GMI implies that a student studied in GMI implies they then implies they will இது implies வச்சு அடுத்து only if ல P only if Q or Q only if P ஆ? P only if Q. அப்போ studied in GMI only if they will clear CSIR exam. only if தான். if only if ன்னு போட்டா முன்னாடி இருக்கிறதா if, பின்னாடி இருக்கிறதா then. P only if Q, P implies Q, அது மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் Q is necessary for P. P implies Q, Q is necessary for P. அப்படின்னா என்ன அர்த்தம்? A student clearing CSIR exam is necessary for
a student studying in GMI. அடுத்து a student studying in GMI is sufficient for them clearing CSIR. புரியுதா? லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவா புரியுதா? யார் இது? ஓகே, முடிஞ்சிருண்ணா 8 மணிக்கு. எது? அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் மாத்தி மாத்தி வெவ்வேறு ஃபார்மேட்ல எழுதி இருக்கோம். அது p, அது if p then q. இது வந்து q if p. இது வந்து p implies q. இது வந்து p only if q. Only if q. இது அது சும்மா அது தாண்டது. ஓகேவா? சரி, ப்ரூஃப் டெக்னிக்ஸ் போயிடலாமா? ப்ரூஃப் டெக்னிக்ஸ் அவ்வளவுதான் லாஸ்ட் டாபிக். ப்ரூஃப் டெக்னிக் 4 டெக்னிக் இருக்கு. இந்த சைடு ரப் பண்ணாதீங்க. ரப் பண்ணல சார். சரி, ஆரம்பிச்சலாமா? எழுதிட்டீங்களா இது? சரியா? ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா மேத்தமேட்டிக்ல எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் டைம்ஸ் அது எப்படி இருக்குன்னா if p then q ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ப்ரூஃப்னு வந்துருச்சுனாலே, ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வந்துருச்சுனாலே அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல, தியரம், ஸ்டேட்மெண்ட், ப்ரூஃப், லெம்மா எல்லாம் எழுதுவோம்ல, எல்லாமே முக்காவாசி எப்படி இருக்குன்னா 99% உங்களுக்கு if p then q தான். எக்ஸ்ட்ராவா அண்டும் சேர்த்து if and only if சில சமயம் தருவாங்க. அவ்வளவுதானே தவிர மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட்ஸ் if then ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சரியா? ஆனா அதுக்குள்ள if then இருக்கான்னு தெரியாது. முதல் விஷயம் அதை எப்படி நோண்டி எடுக்கணும் நம்ம இப்ப கத்துக்கிட்டோம். கரெக்டா? உள்ள மறைஞ்சிருக்கும் எது p எது q, எது ஹைபோதசிஸ் எது ரிசல்ட் இல்ல கன்க்ளூஷன், அது தெரியும். சரியா? இப்போதைக்கு நமக்கு அது தெரியும். சோ இதை ப்ரூவ் பண்ண என்னெல்லாம் வழிகள் இருக்கு? மொத்தம் 4 வழி, ஒன்னொன்னா பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வழி ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ப்ரூஃப். அதாவது if p then q அப்படின்னா என்ன அர்த்தம்? p இருந்தா q நடக்கும். p அசியூம் பண்ணிப்போம், q நடக்குதா பாப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. q ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும். சோ நோ எந்த ஹிடன் மீனிங் எதுவும் கிடையாது. p வந்து உங்க அசம்ஷன், q வந்து ரிசல்ட். p அசியூம் பண்ணிப்போம், q வந்து நடக்குதான்னு பாப்போம். அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் கிடையாது. சரியா? சோ அதுல ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது டைரக்ட் ட்ரிக், அவ்வளவுதான். சோ ரெண்டாவதுல இருந்து தான் இது இருக்கு. நம்பர் 2, இதுல நம்பர் 2 என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே ஓகே, கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃப் பை, நீங்க ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்த இடம் இது. ஓகேவா? செகண்ட் வந்து ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். அது மீனிங் என்னன்னு பாப்போம். சரியா?
சரி, கான்ட்ரடிக்ஷன் 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 எழுதுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா? பிரேக்கா? சரி, ஒரு 2 மினிட்ஸ் தண்ணி எதுவும் குடிச்சிட்டு வாங்க, இது ஸ்டார்ட் பண்ணுவோம், ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சரி சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். சரி, சோ இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதே இதுக்காக தான்.
இது எல்லாத்தையும் படிச்சதுக்கு காரணமே இந்த 4 டெக்னிக்காக தான். என்னன்னா 4 கூட இல்ல 3. என்ன ப்ரூஃப் பை கான்ட்ராபாசிட்டிவ். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான். நடுவுல இண்டக்ஷன் அது பிரச்சனை இல்ல. கவுண்டர் எக்ஸாம்பிள்னா என்ன ஒரு 4 தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்ப்போம். இப்ப டைரக்ட் ப்ரூஃப் சொன்னேன். டைரக்டா அப்படியே ப்ரூவ் பண்றது. நான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூஃப் எழுதி காட்டுறேன். சரியா? ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். சோ கான்ட்ரடிக்ஷன் தான் மீனிங் என்ன அது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ உங்களுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா P implies Q. சரியா? P implies Qன்றப்போ ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா நமக்கு கொடுத்தது என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு சொல்லு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒரு இம்ப்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இத ட்ரூன்னு சொல்லு அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ நம்ம அது என்ன எப்படி ட்ரூன்னு சொல்ல போறோம்னா டைரக்டா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல. அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ண போறோம்னா இவனோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். இவனோட நெகேஷன் யாரு? P and negation Q. இவன் தான் இதோட நெகேஷன். ஒருவேளை இவனை ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், இவனை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன், அப்ப இவன் ட்ரூ ஆயிடுவானா? P implies Qன்ற ஸ்டேட்மெண்ட் நான் ட்ரூன்னு சொல்லணும், டைரக்டா சொல்ல முடியல. அப்ப அவனோட நெகேஷன் எடுக்கிறோம். அந்த நெகேஷன் ஃபால்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடும். ஓகேவா? சரியா? ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பாப்போமா? இதுதான் ஸ்டேட்மெண்ட். சரியா? இத டைரக்டாவும் ப்ரூவ் பண்ணலாம், கான்ட்ரடிக்ஷன் வழியாவும் ப்ரூவ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் டைரக்டா ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இத ஃபால்ஸ்னு சொல்றதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் இத டைரக்டா சொல்றோம். சோ இத டைரக்டா எப்படி சொல்றது? n ஆடா இருந்தா n ஸ்கொயர் ஆடா இருக்கும் அப்படின்றத டைரக்டா சொல்லணும். டைரக்ட் ப்ரூஃப் ட்ரிக். டைரக்ட் ப்ரூஃப் ட்ரிக் என்ன சொல்லுது? நான் என்ன பண்ணோம்? P அசியூம் பண்ணிக்கணும், n ஆடுன்னு அசியூம் பண்ணிக்கணும். அதுல இருந்து நான் எப்படியாவது n ஸ்கொயரை ஆடுன்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ அசியூம் n is அசியூம் எழுதக்கூடாது, let n be n belongs to n be odd. அப்ப என்ன பண்ணணும்? கொடுத்த இன்ஃபர்மேஷனை அலசி பார்க்கணும். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் கொடுத்துருக்கு. இப்ப என்ன ஆடுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன 2n+1 ஃபார்மேட்ல எழுதலாம் அர்த்தமா? n is equal to this implies so there exists some k in n such that n is equal to 2k minus 1 எழுதுவோம். அதான் கொஞ்சம் ஈஸியா நேச்சுரல் நம்பர் போட்டோம் அதனால. so there exists k in such that 2k minus 1 ன்னு இதை எழுதலாம். இதுல இருந்து n ஆடுன்ற விஷயத்துல இருந்து இதை எழுதலாம். இப்போ என்ன பண்ணோம்? n ஸ்கொயர் ஆடுன்னு ப்ரூவ் பண்ணோம். அப்படின்னு என்ன பண்ணோம்? இதோட ஸ்கொயர் ஆடுன்னு ப்ரூவ் பண்ணோம். டைரக்ட் ட்ரிக். அப்ப ஸ்கொயர் பண்ணுவோம். அவனை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப a minus b whole square expansion 4k square plus plus 1 minus 4k. கரெக்டா? இப்ப இவன் ரெண்டுத்துல இருந்து ஒரு 2 வெளில எடுத்துடலாமா? இதுல இருந்து ஒரு 2 வெளில எடுத்துட்டா some 2k square minus 2k அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்துல இருந்து மட்டும் plus 1. இவன் மொத்தமா ஒரு சம் சீன் எடுத்துக்கலாமா? மொத்தத்தையும் இவன் ஆட் நம்பரா? எப்பவுமே ஆட் நம்பர் தானே இது. 2 ஓட ஒரு மல்டிபிள் plus 1 ஆட் நம்பரா? n ஸ்கொயர் ஆடுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. this implies n square is odd. சோ நம்ம என்ன பண்ணோம்? என்ன ஆடுன்னு எடுத்துட்டோம், n ஸ்கொயர் ஆடுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். எதுவுமே ஹிடன் ட்ரிக் எதுவும் கிடையாது, ட்ரிக்லாம் கிடையாது. டைரக்ட் ப்ரூஃப். டைரக்ட் ப்ரூஃப். அசம்ஷன் ஹைபோதசிஸ் அசியூம் பண்ணோம், ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். எந்த ட்ரிக்கும் கிடையாது. இப்போ உல்டா ட்ரிக் போக மாட்டோம் கான்ட்ரடிக்ஷனுக்கு. ஓகேவா? சரி, கான்ட்ரடிக்ஷன் என்ன சொல்லணும்னு சொன்ன? ஆமா, ஆன்லைன்ல எல்லாருக்கும் ஓகேவா?
டைரக்ட் ட்ரிக் ஓகேவா? கிளியர் சார், கிளியர். கிளியரா இருக்கா ஓகே சார். எல்லாரும்? ஓகே ஃபைன். இப்போ கான்ட்ரடிக்ஷன் ஃபர்ஸ்ட் இதுல பி ஸ்டேட்மெண்ட் என்ன, கியூ ஸ்டேட்மெண்ட் என்ன, அது ஒரு வாட்டி ரீட் சொல்றேங்க. பி ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆட், n is odd. Q வந்து Q statement n square is odd. சரியா? அப்போ P அது Q இதுனா P implies Q ஃபார்மேட்ல இது இருக்கு. அப்ப அவனோட நெகேஷனை நம்ம ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? இப்போ அந்த நெகேஷனை ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணா நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். என்னது? P and negation Q. அப்புறம் என்ன பண்ணணும்னா let n be odd. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? n ஸ்கொயர் odd ன்னு ப்ரூவ் பண்ணோம். நெகேஷனை நம்ம அசியூம் பண்ணிருக்கோம். assume the contrary இங்க தான் எழுதுவோம். assume the contrary n square is கிடையாது, not odd. இப்போதைக்கு அதுதான், இப்போ வரைக்கும் அதுதான். n odd ன்னு அசியூம் பண்ணிட்டோம். n ஸ்கொயர் not odd. p and not q. இதைத்தான் நம்ம எழுதுவோம். let n be odd, assume the contrary, n square is not odd. ஓகேவா? நாட்ன்றது தான் முதல் ஸ்டெப். ஆடா இல்லனா ஈவனா தான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். நமக்கு மேத்தமேட்டிக்கா அப்புறமா அந்த நாலேஜ்ல தெரிஞ்சது. பட் ஜெனரல் லாஜிக் படி அது நாட் ஆட் மட்டும்தான். சரியா? அப்ப n ஸ்கொயர் நாட் ஆட்னா என்ன அர்த்தம்? அது ஈவன் அர்த்தம். அப்போ n ஸ்கொயர் சிம்பிளை, therefore n ஸ்கொயர் is even. ஓகேவா? n ஆடு n ஸ்கொயர் ஈவன் அசியூம் பண்ணிருக்கோம். சோ என்ன சொல்லணும், இது ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தான். சரியா? இப்ப இந்த இருக்கிற விஷயத்தை வச்சு ஏதோ ஒரு யூனிவர்சல் ஃபேக்டையோ இல்லைன்னா கொடுத்த விஷயத்தையோ கான்ட்ரடிக்ட் பண்ணும். சரியா? முன்னாடியே ஏதோ ஒரு விஷயம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒண்ணு அது, அதாவது ஜென்ரலா நமக்கு தெரியும்ல 1 0 நாட் ஈக்குவல் அப்படின்றது, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அப்சர்வ்டா வந்துடலாம் இந்த டைரக்ஷன்லயா. சரி, சோ இப்போ n ஆட், assume the contrary, n square is not odd அப்படினா n square ஈவன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியா? சரி, and not odd. இப்போ P and not Q நெகேஷன் எழுதியாச்சு. இவனை ஃபால்ஸ் ன்னு சொல்லணும். இவனை ஃபால்ஸ் ன்னு சொல்றதுக்கு என்ன ட்ரிக்? ஓகேவா? பார்க்கணும். நமக்கு இத ட்ரூன்னு சொல்ல, கொடுத்தத ட்ரூன்னு சொல்லணும்னா நான் இவனை ஃபால்ஸ் ன்னு எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும். இவனை ஃபால்ஸ் ன்னு சொல்றதுக்கு நான் என்ன சொல்லணும்? நான் அசியூம் பண்ணதுல இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு, ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சு நான் ஃபால்ஸ் ன்னு சொல்லணும். இல்லையா யூனிவர்சலா சில விஷயம் ட்ரூவா இருக்கும் எப்பவுமே, ஜெனரலாவே. ஓகேவா? அதுல ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை வருதுன்னு நான் சொல்லணும். அப்படி ஏதோ ஒரு விஷயத்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டேன்னா நான் எடுத்தது தப்பு, இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப இது லாஜிக் திருப்பி சொல்றேன். நான் இது ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண ஒரிஜினல் கிவன் ஸ்டேட்மெண்ட், நான் இவனை ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். ஒருவேளை இவன் ட்ரூவா இருக்கான் அப்படின்ற பட்சத்துல அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு போவேன். ப்ரொசீட் பண்ணிட்டு போகும்போது ஒரு பிரச்சனை, இதுக்கு மேல நீ போக முடியாது, ஒரு தப்பு அப்படின்னு வந்து நின்றும். ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஒண்ணு நான் அசியூம் பண்ணதுலயே தப்புன்னு வந்து நிற்கும், இல்ல ஏதோ ஒரு ஜெனரலா மேத்தமேட்டிக்கலி ட்ரூவான ஒரு விஷயத்துக்கு தப்புன்னு வந்து நிற்கும். அப்ப என்ன பண்றது? நம்ம இதை ட்ரூன்னு அசியூம் பண்ணது தப்பு. அப்ப இது என்னவா இருக்கணும்? ஃபால்ஸா இருக்கணும். நெகேஷன் ஃபால்ஸா இருந்தா ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும்? ட்ரூவா இருக்கும். இதுதான் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். ஓகேவா? சோ கிவன், திருப்பி சொல்றேன், கிவன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லணும். சோ அவன நெகேஷனை நம்ம ட்ரூன்னு எடுத்துடுறோம். நெகேஷன் இது ட்ரூன்னு எடுத்துப்போம், அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை வரும், ஸ்டாப் ஆகும். சோ இதுதான் பிரச்சனை, இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாது, ஒரு தப்பு அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணது தப்பு, நம்ம இவனை ட்ரூன்னு எடுத்துக்கிறது தப்புன்னு வரும். இவனை ட்ரூன்னு எடுத்தது தப்புன்றதுனால இது ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ நெகேஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ.
சரி ஈவன்ல என்ன பிரச்சனை? இது ப்ரூஃப் டக்குன்னு எதுவும் தோணல. இதுக்கு என்ன பிரச்சனை வரும்? எழுதலாம், ஒண்ணும் இல்ல. n ஆடு இப்ப n ஆடு அப்படின்னு எடுத்திருக்கோம். சரியா? அப்ப n ஆடா இருந்தா என்ன ஃபார்மேட்ல இருக்கும் எழுதணுமா? there exists k such that n is equal to 2k minus 1. இப்ப n ஸ்கொயர் நாட் ஆட்னா அது ஈவன் நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இனிமேல் நாட் ஆட்னா ஈவன் தான் நமக்கு தெரியும். அப்ப n ஸ்கொயர் is equal to sum 2l and சரியா? p and not q போயிட்டே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னு பாப்போமா? அப்போ இந்த சைடு டைரக்ட் ஸ்கேன் n எழுதிருக்கோமா? அப்போ n ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? a minus b whole squareல 4k square plus 1 minus 4k and n square is equal to 2l. சரியா? இப்போ and போட்டாச்சு, இது ரெண்டுமே ஹோல்டு. அப்படின்னா இந்த n ஸ்கொயர் சேம் தான். இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவேட். அப்ப ஈக்குவேட் பண்ணா என்ன ஆகும்? 2l is equal to 4k square plus minus 4k plus 1. அப்போ இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரலாம். இதையா? இது ஓகே ஃபைன், அது பெட்டர். சோ இது லாஸ்ட் டைம் எழுதுனால போன இதுல. அப்ப இந்த 2c plus 1 ஃபார்மேட்ல எழுதிடுறேன். அப்ப இங்க என்ன ஆகும்? 2c plus 1 ஃபார்மேட்ல வரும். இவனை இந்த சைடு கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? 2l minus 2c l minus c equal to 1. கரெக்டா? இந்த சைடு இருக்கிறது என்னது? ஓகே, எந்த ஃபேக்டர் இது கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பாக்குறோம். இந்த சைடு l minus c என்னது? ஒரு நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பர். கரெக்டா? 2 into some natural number. அப்ப என்ன ஆகுது? ஈவன் நம்பர் ஆயிடுது. இந்த சைடு என்ன ஆயிடுச்சு? 1ன்றது என்னது? ஆட். ஒரு ஈவன் நம்பரும் ஆட் நம்பரும் ஈக்குவல் நடக்க வாய்ப்பு இருக்கா நேச்சுரலி? இல்ல. பிரச்சனை என்ன? யூனிவர்சல் ஃபேக்டர் தெரியுதா? ஒரு ஈவன் நம்பர் ஈக்குவல் டு ஆட் நம்பர்னு வருது. யூனிவர்சலி நமக்கு என்ன தெரியும்? ஈவனும் ஆடும் எப்பவுமே ஈக்குவல் கிடையாது. எந்த ஈவன் நம்பரும் ஆட் நம்பருக்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ அந்த யூனிவர்சல் ஃபேக்டர் கான்ட்ரிபியூட் பண்றதுனால என்ன நடக்கும்? என்ன பிரச்சனை இங்க? நம்ம அசியூம் பண்ணது தப்பு. அப்போ சார் இப்படியே சொல்லலாமா சார்? என்னது சார்? l minus c, l-ம் வந்து நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர், c நேச்சுரல் நம்பர், அதுல டிஃபரன்ஸ் வந்து 1/2. அது வந்து ஓகே, அதுவும் பெட்டர். அதுவும் ஒரு கான்ட்ரிபியூஷன். அது இன்னொரு கான்ட்ரிபியூஷன் தராங்க. இதுல இருந்து l minus c equal to 1/2 இருக்கு. l நம்ம நேச்சுரல் நம்பர் எடுத்திருக்கோம், c ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்திருக்கோம். அதோட டிஃபரன்ஸ் 1/2. ரெண்டு நேச்சுரல் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணா திருப்பி நேச்சுரல் இன்டீஜர் தான் வரப்போகுது. ஓகேவா? அது 1/2 வர வாய்ப்பே இல்ல. அதுக்கு கான்ட்ரடிக்ஷன். அது இன்டீஜர்னே எடுத்துக்கலாம்ன்றீங்களாங்க? இல்லையா? L minus c, this implies L minus c belongs to z. Okay. This implies 1/2 belongs to z. ஓகே, இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். இது இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் நம்ம முன்னாடி பார்த்ததோட. இது என்ன சொல்லுதுன்னா, இதுல இருந்து l minus c 1/2, நமக்கு l-ம் c-ம் z-ல இருக்கு. அப்ப l minus c-ம் z-ல இருக்கணும். நம்ம குரூப் தியரிட்டிக்கல க்ளோஷர், அதாவது ரெண்டு இன்டீஜர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணா ஆட் வச்சுக்கோங்களேன், l plus minus c. சோ ஆட் பண்ணா எனக்கு திருப்பி இன்டீஜரா தான் வரும். அப்போ l minus c z-ல தான் இருக்கும். இப்போ l minus c நம்ம 1/2ன்னு சொல்லியிருக்கோம். 1/2 z-ல இருக்குன்னு வந்துருச்சு. என்ன கான்ட்ரடிக்ஷன் இதுல?
1/2 Z ல இருக்கா? Contradiction to the universal fact. This is a contradiction to the fact. என்ன fact? 1/2 does not belongs to Z. 1/2 Z ல இல்லன்றது universally known fact. அந்த ஃபேக்ட்க்கு பிரச்சனை பண்ணிடுச்சு இது. அதனால நம்ம அசியூம் பண்ணது தப்பு. நம்ம என்ன அசியூம் பண்ணோம்? P and not Q அசியூம் பண்ணோம். சோ அது தப்பாயிடுச்சு. அப்பனா அது ஃபால்ஸ். அது ஃபால்ஸ்னா நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். சரியா? புரியுதா? கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்னா என்னன்னு? ஓகே சார். ஓகேவா? கிளியரா? கான்ட்ரடிக்ஷன்னா என்ன பண்ணணும்னு திருப்பி ஒரு ரீகால் சொல்றேன். given P implies Q, அதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். P and not Q, அத ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கணும். நம்மளோட டார்கெட் ஆன ஃபால்ஸ் சொல்றது. அவனை ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு பிரச்சனைனா, ஒரு given fact, அந்த தியரம்ல ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்த ஏதோ ஒரு given factக்கு ஒரு தப்பு பிரச்சனை வரும். இல்லையா? யூனிவர்சலி ட்ரூவா இருக்கிற ஒரு ஃபேக்ட்க்கு ஒரு பிரச்சனை வரும். அது இங்க பிரச்சனை வந்துச்சுல, 1/2 Z ல இருக்கிறது. ஆனா 1/2 Z ல இல்ல நமக்கு தெரியும், ஜெனரலா யூனிவர்சலா தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நம்ம அசியூம் பண்ண விஷயம் தப்பு, நம்ம ட்ரூன்னு எடுத்தது தப்பு. அப்ப அது ஃபால்ஸ். இது ஃபால்ஸ்னா ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்ப P implies Q நம்ம எடுத்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. மட்டும்தான். ஏன்னா இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரூஃப் மெத்தடே போறோம். ப்ரூஃப் மெத்தடே என்னன்னா P implies Q ஸ்டேட்மெண்டோட நெகேஷன். P implies Q கொடுத்தாச்சு, அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். நம்ம P என்ன Q என்னன்னு கொடுத்தாச்சு, P implies Q தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த இடத்துல ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இவனோட நெகேஷன் எடுத்துக்கோ, அவரை நீ ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கோ. ஒரு பிரச்சனை வருது ஒரு இடத்துல, என்ன அந்த பிரச்சனை தான் கான்ட்ரடிக்ஷன் சொல்றோம். என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, நம்ம அசியூம் பண்ணது ஏதோ ஒரு விஷயம் வந்து மோதி நின்றுது, இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு. இல்லையா? ஜெனரலா ட்ரூவா இருக்கிற ஒரு ஃபேக்ட்டுக்கு பிரச்சனை வந்தது. சோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம எடுத்ததே தப்பு. எதை எடுத்தோம்? நெகேஷனை ட்ரூன்னு எடுத்துட்டோம். அது தப்பு. அப்ப நெகேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. சொல்லிருப்பாங்கல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ஒன்னு ட்ரூவா இருக்கணும் இல்ல ஃபால்ஸா மட்டும் தான் இருக்கணும். இவன் ட்ரூ இல்லன்னு அப்ப என்னவா இருக்கணும்? ஃபால்ஸ். இப்ப நெகேஷன் ஃபால்ஸ்னா ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட். இதுதான் மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். மேத்தமேட்டிக்ஸ்ல மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஹிண்ட்டுமே இல்லைன்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி வந்தான். கிவன்ல இருந்து எதையுமே இன்டராக்ட் பண்ண முடியாது, எதுவுமே இது பண்ண முடியாது, எடுக்க முடியாது. கிவன்ல இருந்து ஒன்னும் பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. அந்த டைம்ல நமக்கு ஒரே ஹெல்ப் இது மட்டும்தான், இந்த ப்ரூஃப் மெத்தட் மட்டும்தான். மேத்ஸ்னே வாட்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய வரம். இது இல்லன்னா நிறைய ப்ரூஃப் ஸ்ட்ரகிள்ல நிற்கும். டைரக்ட் ப்ரூஃப்ல வழியா தான் போனோம் அப்படின்னா நிறைய ப்ரூஃப் ஸ்ட்ரகிள்ல நிற்கும். சரியா? அடுத்த மெத்தட் போலாமா? கான்ட்ரா பாசிட்டிவ். ஒன் பை டூ ஜெட்ல இல்ல. டு த ஃபேக்ட். ஃபேக்ட்னா உண்மை, ஏதாவது ஒரு உண்மைக்கு ஒரு தப்பு வரணும். அவ்வளவுதான். அதேதான் கான்ட்ரடிக்ஷன் தான், உண்மைக்கு புறம்பானதுதான். சரி, ஓகே. அடுத்த மெத்தட் போலாமா? கான்ட்ரா பாசிட்டிவ், லாஸ்ட் மெத்தட். ஓகேவா? லாஸ்ட் மெத்தட் ஆனா பை இண்டக்ஷன்ல அப்படிலாம் கிடையாது. இண்டக்ஷன் வந்து ஜெனரலி யூஸ், அது டைரக்ட் ப்ரூஃப்ல தான் வரும். நான் இண்டக்ஷன் குள்ள போல, மெயினா இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் பேசுறோம். அதனால இண்டக்ஷன் வழியால இண்டக்ஷன்லாம் போல. இண்டக்ஷன் மெத்தட் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும், நான் போல அதுக்குள்ள.
ஓகே சார். ஓகே. சோ கான்ட்ரா பாசிட்டிவ் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. முதல் விஷயம், கான்ட்ரா பாசிட்டிவ் வேற, கான்ட்ரடிக்ஷன் வேற. மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் வேற, மெத்தட் ஆஃப் கான்ட்ரா பாசிட்டிவ் வேற. ஆனா ப்ராசஸ்லாம் கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா மெத்தட் வேற. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், கான்ட்ரடிக்ஷனும் கான்ட்ரா பாசிட்டிவ் என்னன்றத ஒரு இது எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் என்ன பண்ணுவோம், நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இது எத்தனை நாள் ரிப்பீட் பண்ணாலும் தப்பே கிடையாது, அவ்வளவு விஷயம் இருக்கு. ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் என்ன, P implies Q ட்ரூ சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், அவனோட நெகேஷனை அசியூம் P and negation Q மேல கான்ட்ரடிக்ஷன் எழுதி. இல்ல இந்த சைடு ஃபுல்லா கான்ட்ரடிக்ஷன், அந்த சைடு கான்ட்ராபாசிட்டிவ் போட்டுறேன், பிரிச்சு எழுதி கான்ட்ரடிக்ஷன். சோ இத நான் ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணோம். சோ அசியூம் திஸ் இஸ் ட்ரூ. கான்ட்ரடிக்ஷன், ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து நிக்கும். அப்போ ஏதோ ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட்க்கு ஏதோ ஒரு கிவனுக்கு ஏதோ கான்ட்ரடிக்ஷன் வரும். சோ என்ன ஆகும், P and not Q ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ அதுல இருந்து என்ன எடுக்கலாம்னா P implies Q ட்ரூ ஆயிடும். ஓகேவா? இதுதான் இந்த ப்ரூஃப் டெக்னிக். கான்ட்ரா பாசிட்டிவ் ஒரே லைன் தான். கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் P implies Q இவனை தானே ட்ரூன்னு சொல்லணும். ஓகேவா? நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இவனுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான். இவனுக்கு மேத்தமேட்டிக்கலி ஈக்குவலண்டா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான். அவனை தான் இவனுக்கு கான்ட்ரா பாசிட்டிவ்னு. ஈக்குவலண்ட்னா என்ன அர்த்தம்னா, இவனும் அவனும் சேம். இத சொல்றது ஒண்ணுதான், அவனை சொல்றது ஒண்ணுதான். அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, negation Q implies negation P. அதாவது நான் இது P ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு Q நடக்குதுன்னு நான் சொல்லணும். given hypothesis இது, ரிசல்ட் இது. ஆனா நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இது does not happen, இந்த ரிசல்ட் நடக்கலனா P நடக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்ற போறோம். டைரக்ட் ப்ரூஃப் மாதிரி தான் ப்ரூவ் பண்ணோம். இந்த இம்ப்ளிகேஷன் எடுத்துட்டு இந்த இம்ப்ளிகேஷனை கொடுக்கணும். if not P then not Q, இதுதான் அதுக்கு கான்ட்ரா பாசிட்டிவ். இந்த இம்ப்ளிகேஷனை ப்ரூவ், இது ஒரு இம்ப்ளிகேஷன். இப்போ இது அல்டிமேட்டா என்னன்னா, ஏதோ ஒரு R implies S ஸ்டேட்மெண்ட் தானே. சரி, ஓகே. Q prime P prime ஏதோ ஒரு இம்ப்ளிகேஷன் தானே. அப்ப இம்ப்ளிகேஷனை ப்ரூவ் பண்ணா நம்ம கிட்ட தான் கான்ட்ரடிக்ஷன் இன்னொரு வழி இருக்கானே, அவனை யூஸ் பண்ணிக்கலாம். அல்டிமேட்டா என்னன்னா, இவனை டைரக்டா ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் டைரக்டா வரலனா கான்ட்ரடிக்ஷன் ஒரு ட்ரிக், இல்லாட்டி கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ்னா இவனுக்கு சேமா இது சொல்றதுக்கு நான் இத சொன்னா போதும். அப்படி யாருன்னா negation Q implies negation P. So negation Q என்னோட if ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கணும். then ஸ்டேட்மெண்டா negation P எடுத்துக்கணும். எழுதிட்டு இத வச்சு இத ப்ரூவ் பண்ணணும். அப்ப இத அசியூம் பண்ணணும்னா என்ன அர்த்தம், இதுதான் நம்மளோட if ஸ்டேட்மெண்ட், இது then. அப்ப இது அல்டிமேட்டா ஒரு if then ஸ்டேட்மெண்ட் தான். சோ இதுக்கு கான்ட்ரடிக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், டைரக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு திருப்பி கான்ட்ரா பாசிட்டிவ் எடுக்க கூடாது. அது திருப்பி இதுதான், இதுக்கு கான்ட்ரா பாசிட்டிவ், இதுக்கு கான்ட்ரா பாசிட்டிவ், இதே தான் வரும் திருப்பி. சரியா? ஓகேவா? ஆன்லைன்ல ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோமா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும் இதுக்கு? சோ ஸ்டேட்மெண்ட் எழுதுவோமா? ப்ரூஃப் எழுதிட்டீங்களா?
இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட். இப்ப கான்ட்ரடிக்ஷன் என்ன? கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் அதை எழுதணும். கான்ட்ரா பாசிட்டிவ் என்ன? எது பி எது கியூ? Square is not odd implies N is Ah. not one. சோ நம்மளோட கான்ட்ரா பாசிட்டிவ் யாருன்னா, if n square is not odd, first not னே எழுதி பழகுங்க, then n is not odd. not odd னா என்னன்னு அர்த்தம்? even அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? even. அப்போ if n square is even, then n is even. இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய நமக்கு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம இத ப்ரூவ் பண்ணா போதும். விவேகண்ணா, ஆ இப்போ நம்ம n ஸ்கொயர் ஆட் நம்ம எழுதிருக்கோம்ல, அதுக்கு ஆமா. சேம் மீனிங் தான் செகண்ட் தேர்ட் சென்டென்ஸ் எழுதிருக்கோமா? ஆமா, இது ரெண்டும் ஒண்ணுதான். இத சொல்றதும் ஒண்ணுதான், இத சொல்றதும் ஒண்ணுதான். ஓகே. அதாவது இத ப்ரூவ் பண்றது போல இத ப்ரூவ் பண்ணாலும் தப்பு இல்ல. ரெண்டும் ஒரே இதுதான். இது ட்ரூவா இருந்தா இது ட்ரூ, இது ஃபால்ஸ்னா ஃபால்ஸ், எல்லாம் சேம் தான். சரியா? அப்ப இததான் ப்ரூவ் பண்ணும். இப்போ அல்டிமேட்டா இது ஒரு என்னது? இஃப் தென் ஸ்டேட்மெண்ட் தானே. இப்ப டைரக்டா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லையா கான்ட்ரடிக்ஷன் வழியாவும் போவோம். இது ஓகேவா? இது டைரக்ட், இல்லனா கான்ட்ரடிக்ஷன் வழியா போலாம். டைரக்டா போக முடியுமா? இது கான்ட்ரடிக்ஷன் போனாதான் ஈஸியா வரும். கான்ட்ரடிக்ஷன் போலாம். டைரக்டா போறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு n ஸ்கொயர் ஈவன்னா n ஈவன், அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது இது p implies q. இது வந்து கான்ட்ரா பாசிட்டிவ் நெகேஷன். இது p implies q. இதுவும் இதேதான். அதோட நாட்டாட ஈவனா எழுதி இருக்கேன், அவ்வளவுதான். சரியா? இப்போ இதுக்கு இது வந்து இப்போ வந்து அது என்ன p implies q, கான்ட்ரா பாசிட்டிவ் எல்லாத்தையும் மறந்துடணும். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணோம். என்கிட்ட இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு. ஏதோ டைலாக் மேன் என்கிட்ட 2 ரூபாய் இருக்கு, ஏதோ வரும், மறந்துட்டேன். என்கிட்ட 2 பொண்ணு இருக்குன்னா இதுதான். சரி வேணாம், விடு அந்த டைலாக் வேணாம். அந்த டைலாக் எனக்கு பிடிக்காத டைலாக். தெரியாதமா சாலமன் பாப்பியா வாய்ஸ் வந்துருச்சு எனக்கு, வேற ஒண்ணும். சரி ஓகே. n ஸ்கொயர் ஈவனா இருந்தா n ஈவன். இப்ப கான்ட்ரடிக்ஷன்ல போகணும்னா இதுக்கு எப்படி போகணும்? let n square be even and negation என்ன? p implies q. p implies q. இது அதோட negation என்ன? p and not q. so n square be even and n is not even. அப்போ இத அடுத்ததுல n square be even and n is odd. சேம் ப்ரூஃப் டெக்னிக் முன்னாடி பண்ணோமே, சேமா ஒரு ப்ரூஃப் பண்ணோமே, அதே லாஜிக் தான் திருப்பி வரும். என்ன லாஜிக்? n is equal to some 2l minus 1 எடுத்துப்போம். இங்க n square is equal to some 2k எடுத்துப்போம். இத ஸ்கொயர் பண்ணுங்க, some 2c minus 2c plus 1 ஃபார்மேட். இந்த இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட். பிரச்சனை திருப்பி 1/2 belongs to z ல பிரச்சனை. சோ கான்ட்ரடிக்ஷன். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஆமா, இது ரெண்டும் சிமிலர், இது ரெண்டும் ஈக்குவலன்ட் மேத்தமேட்டிக்கலி. அதாவது இது ட்ரூன்னு சொல்றதும் இது ட்ரூன்னு சொல்றதும் ஒண்ணுதான். சரியா? சோ நம்ம இத ப்ரூவ் பண்ணோம். கான்ட்ரா பாசிட்டிவ் எடுத்தோம். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் யூஸ் பண்ணணும்னா வராது, ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். சில டைம் வந்து டைரக்டாவே ப்ரூஃபே வரும். இந்த இம்ப்ளை ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் ப்ரூஃபே கூட வரும். சரியா?
சோ கான்ட்ரா பாசிட்டிவா எழுதணும், அதுக்கு நெகேஷன் எழுதணும். இவன் ஒருவேளை ட்ரூவா இருந்தா என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம். சேம் ப்ரூஃப் டெக்னிக் 1/2 பிலாங்ஸ் டு செட்ல பிரச்சனை வரும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெகேஷன் ஃபால்ஸ்னா ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா ஈக்குவலண்டா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. ஓகேவா? ஆன்லைன்ல புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னு சொன்னதான். கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு நமக்கு கண்டென்ட். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கேட்டுருங்க ஒரு வாட்டி. எக்ஸ்பிளைன் பண்ணுமா திருப்பி? சரி, இது P implies Q ஸ்டேட்மெண்ட். அவனோட கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். இது வந்து நிக்குது. If n square is even, then n is even ன்னு. ஓகேவா? இவனை டைரக்டா ப்ரூவ் பண்ண என்னால முடியல. அதனால என்ன பண்றோம்னா இதுக்கு கான்ட்ரடி இது இப்போ வந்து இந்த மேல இதெல்லாம் மறந்துடணும். இது ஒரு if then ஸ்டேட்மெண்ட். இவனுக்கு ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் போறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? இவனோட நெகேஷனா அஸ்யூம் பண்ணிப்போம். நெகேஷன் என்ன? P and not Q. இது P, இது Q. So let n square be even and n is not even. P and not Q. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிடுறோம். அஸ்யூம் பண்ணிட்டு போகும்போது சேம் ப்ரூஃப் முன்னாடி பண்ண அதே ப்ரூஃப் டெக்னிக் பிரச்சனை வரும், கான்ட்ரடிக்ஷன். அதனால இது என்ன ஆகும்? இது ஃபால்ஸ் ஆயிடும். நெகேஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? ட்ரூ ஆகும். இவன் ட்ரூ ஆயிட்டனா இவன் ஈக்குவலா இருக்கிற இவன் எப்படி ஆயிடுவான்? ட்ரூ. அப்போ நம்ம எடுத்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. திஸ் இஸ் ப்ரூஃப் பை கான்ட்ரா பாசிட்டிவ். ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? ஓகேவா? இண்டக்ஷன் ஒரு மெத்தட் இருக்கு. இண்டக்ஷன் வந்து ஒண்ணும் இல்ல, அது வேணா லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது டைரக்ட் ப்ரூஃப் டெக்னிக் தான், ஒன் ஆஃப் தி டைரக்ட் ப்ரூஃப் டெக்னிக். இது ப்ரூஃப் பை கான்ட்ரா பாசிட்டிவ். உள்ள ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒளிஞ்சிருக்கு, இல்லன்னு சொல்ல. ஆனா நமக்கு இது ப்ரூஃப் பை கான்ட்ரா பாசிட்டிவ். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டோம். சரியா? கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே ஃபைன். நான் இண்டக்ஷன் வேணா சும்மா ஒரு ஹிண்ட் கொடுத்துடுறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இல்ல 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 முடிஞ்சிருச்சு. 2 நிமிஷம் இண்டக்ஷன்லாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, இண்டக்ஷன் மட்டும் ஒரு லாஜிக் மட்டும் சொல்றேனே. ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு படியேட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. நிலாட்டுன்னு வச்சுக்கோ. நிலா இல்ல, போய்கிட்டே இருக்கு படியேட்டு. ஒரு படியேட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, போய்கிட்டே இருக்கு. சரியா? என்னால முதல் படியேட்டு ஏற முடியுமான்னு தெரியல. ஏற முடியுதுன்னு நான் சொல்லிடுறேன். எப்படியோ கஷ்டப்பட்டு முதல் படியேட்டு ஏறிட முடியுதுன்னு சொல்லிடுறேன். அடுத்து என்ன சொல்றேன்னா, நான் ஏதோ ஒரு படியேட்டுல இருந்தா என்னால அடுத்த படியேட்டுக்கு போக முடியுமான்னு என்னால சொல்றேன், ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? முதல் படியேட்டு என்னால கால் எடுத்து எட்ட முடியுமான்னு தெரியல, அது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு படியேட்டு ஏறிட்டா அதுக்கு அடுத்த படியேட்டு ஏற முடியுமான்னு நான் பாடுறேன். அதையும் நான் சொல்லிட்டேன்னா என்னால எல்லா படியேட்டும் ஏற முடியும் தான் அர்த்தம். லாஜிக் புரியுதா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் படியேட்டு ஏறிட்டேன்னா ஏதோ ஒரு ஸ்டெப் ஏறிட்டேன், செகண்ட் ஸ்டெப் ஏறலாம். என்னாச்சு? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறிட்டோம்னா நம்ம என்ன அஸ்யூம் என்ன சொல்லிருக்கோம்? எந்த ஸ்டெப் ஏறினாலும் அது அடுத்த ஸ்டெப் ஏறிட முடியும் நம்மளால இருந்து அசம்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறிட்டா நம்மளால செகண்ட் ஸ்டெப் ஏற முடியும் தெரியும். இப்ப செகண்ட் ஏறிட்டா தேர்ட் ஏற முடியும் தெரியும். தேர்ட் ஏறிட்டா ஃபோர்த் போக முடியும் தெரியும். சோ நான் எவ்வளவு தூரம் போனாலும் போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் இண்டக்ஷன். என்ன பண்ணுவீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ரிசல்ட் கொடுத்திருப்பாங்க, அந்த ரிசல்ட் ட்ரூன்னு சொல்லணும். ஓகேவா? என்ன சொல்லுவேன்னா முதல் படியேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏற முடியுதா, அது P of n ஃபார்மேட்ல இருக்கும். n டிபெண்ட் பண்ணி நேச்சுரல் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நான் P of 1 ஆர் என்ன அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றானோ அதுக்கு P of 1 ட்ரூவா, அதாவது முதல் படியேட்டு என்னால ஏற முடியுதா, n க்கு 1 கொடுத்தா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து அஸ்யூம் P of k is true. True. P of k plus 1 is true. ஓகேவா?
நான் கேட்டு ஸ்டெப் ஏறிட்டா என்னால ஏறிட்டான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப என்னால அதுக்கு அடுத்த படிக்கட்டு போக முடியுமா? கே பிளஸ் 1th ஸ்டெப் இப்படி சொல்லிட்டேன், இப்படி ஏறிட்டா இதுக்கு போக முடியும்னு சொல்லிட்டேன்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறிட்டேன். அப்பா இது மாதிரியே நான் செகண்ட் ஏறிடலாம், தேர்டு, ஃபோர்த்து, எல்லா எண்ணுக்கும் இது ட்ரூ. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என்னு வந்துடும். இதுதான் இண்டக்ஷன். ஓகேவா? இதுக்கு வேற வேற ஏதாவது ஸ்ட்ராங் பிரின்சிபல் வீட் நிறைய இருக்கு. ஸோ பேசிக் ஐடியா இதுதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறிட்டேன், அடுத்து இருக்கிற எல்லா கேள்வியும் எல்லா படிக்கட்டு ஏறினா அடுத்த படிக்கட்டு ஏற முடியுமான்னு அசியூம் பண்ணிப்பேன். அது சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவுதான். கொஞ்சம் மாறி இருக்கும், பட் பேசிக் ஐடியா இதுதான் இண்டக்ஷன். சரியா? இதை வச்சுதான் நிறைய நம்பர் தியரி ரிசல்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸோட சம் n × n + 1/2, ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயரோட சம் இது அப்படின்னு நிறைய ஃபார்முலாலாம் இதை வச்சுதான் சொல்லுவோம். சரியா? இதுக்குள்ள நம்ம ரொம்ப இன்டெப்தா போல. நமக்கு தேவை என்னன்னா, நமக்கு மெயினா அனாலிசிஸோ அல்ஜிப்ராவோ படிக்க முக்கியமான தேவை என்னன்னா இவன் ரெண்டு பேரும். வாய்ப்பே இல்லை, இது இல்லாமலாம் வாய்ப்பே கிடையாது. எல்லா ஸ்டேட்மெண்டோட ப்ரூஃபும் ஒன்னு டைரக்ட், இல்ல ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன், இல்ல ப்ரூஃப் பை கான்ட்ராபாஸ்ட். வேணா நோட்டோட படிக்கணும். 80% ப்ரூஃப் இதுலதான் இருக்கும். 60 to 70% அட்லீஸ்ட் இதுலதான் இருக்கும். இதுல மேபி ஒரு 10 to 10% வரலாம், இதுல ஒரு 10-20% வரலாம், அவ்வளவுதான். 60 to 70% ப்ரூஃப் கான்ட்ரடிக்ஷன் தான். நிறைய கான்ட்ரடிக்ஷன்ல தான் ப்ரூவ் பண்ணுவோம். சோ அதுக்கு நமக்கு தேவை முக்கியமா அனாலிசிஸ் தேவை, ரொம்ப முக்கியமா அனாலிசிஸ் தேவை. சரியா? நாளைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ பெட்டர் ஃபார்முலா இது என்னது எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் இதுல இதுல இது எக்ஸசைஸ் அனுப்பியிருக்குமா? நான் இது ஓகே. இல்ல ஒரு விஷயம் நானே சொல்ல மறந்துட்டேன். கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் எதுப்பா? இது பேசிக்கா போதும், பேசிக்கா இது போதும். ஓகே சரி. கவுண்டர் எக்ஸாம்பிள்னா என்ன லாஜிக்ல அது பேர் கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஒரு செட்ல எல்லா எலிமெண்ட்டுக்கும் ட்ரூன்னு சொல்லணும். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஃபார் ஆல் x in some set s, x க்கு has property some property ஹோல்டுன்னு சொல்லணும். ஓகேவா? இத ஃபால்ஸ்னு சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவோம்? இத நெகேஷன் என்னன்னு சொல்லுவோம்? x have property p. கரெக்டா? அதாவது எல்லாத்துக்கும் ட்ரூன்னு சொல்லணும்னா எல்லா x in s க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இப்ப ஃபால்ஸ்னா என்ன பண்ணும்? யாரோ ஒருத்தர் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லிட்டா போதுமா? அந்த தேர் எக்ஸிஸ்ட் ஒருத்தன் கிடைக்கிறான்ல, அவனுக்கு பேரு தான் கவுண்டர் எக்ஸாம்பிள். அந்த செட் முழுக்க தேடி இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி ஒருத்தன் கிடைப்பான்ல, நமக்கு நிறைய பேர் இருக்கலாம், தெரியாது. அட்லீஸ்ட் ஒன்னு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அட்லீஸ்ட் ஒன்னே ஒன்னு கிடைப்பான் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி. அந்த எக்ஸாம்பிளுக்கு பேரு தான், அந்த எலிமெண்ட்டுக்கு பேரு தான் கவுண்டர் எக்ஸாம்பிள். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் தர கவுண்டர் எக்ஸாம்பிள் தருவீங்களா? இப்ப அது இதுல சரி, இது போதும், இது போதும். For every element in GMI is a good human being. There exists not a good human being. அவ்வளவுதான். There exists a student in GMI who is not a good human being. Not good. Mathematically அது not good தான். Not good யாரையாவது காட்டணும் எடுத்து.
இது டைரக்ட் ப்ரூஃப் ட்ரிக்கா ஒரு if and only ஸ்டேட்மெண்ட் தான் வருது மைண்டுக்கு. இல்ல if and only ஸ்டேட்மெண்டா வருது, அதான் யோசிக்கிறேன். நான் டெரிவேட்டிவ் இம்ப்ளைஸ் கண்டினியூஸ் அது டைரக்ட் ப்ரூஃப் பண்ணலாம்ல? அனாலிசிஸே நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. ஓகே, கவுண்டர் எக்ஸாம்பிள் வேணா ட்ரை பண்றீங்களா? ஒண்ணு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அதாவது ரியல் நம்பர்ஸ் எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் x ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயரா இருந்தா x உம் y ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற. கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன? x 2 y minus 2 எடுத்துக்கிறேன் சார். There exists. நான் ஒரு x and y கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஸ்கொயர் இது நாட்டுனா என்ன அர்த்தம்? ஆமா, ஃபர்ஸ்ட் அங்க வா மாட்டினேன். இது நாட்டுனா என்ன அர்த்தம்? இது நாட் தானே போடணும். என்ன and the negation of q னு. x ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயர் and அப்போ x க்கு 1 y க்கு -1 இல்ல x க்கு 2 y க்கு -2 ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வரணும். அப்போ x y நாட் ஈக்குவல், ஆனா x ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயர் ரெண்டுமே ஹோல்ட் ஆகுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுச்சு. கரெக்ட்டா? There is x and y காட்டியாச்சு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னா இதோட நெகேஷன் தான் இவன் ட்ரூ ஆயிட்டானே இவன் ஃபால்ஸ் ஆயிடுவான்ல. இப்பதான் பெரியசாமி இது எழுத சொன்னான். இது ட்ரூ ஸ்டேட்மெண்டா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா? ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் இத குவான்டிஃபையர்ல எழுதுங்க. செட் என்ன குவான்டிஃபையர்? செட் என்ன? செட் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷனா? f is continuous at c. இல்ல நான் கேக்குறது என்னன்னா குவான்டிஃபையர் என்ன, செட் என்ன? அதான் செட் ஃபங்க்ஷன். சரி, சோ இது ஃபார் ஆல் f from r to r. செட் வந்து பாத்தீங்கன்னா r s equal to a. சரி, அது பிரகாரம் S equal to set of all f from f such that f is a function from R to R. இல்ல நான் அது போடல, எப்படி போறேன்? For all f belongs to S, f is continuous at C implies f is differentiable at C. இல்ல நான் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி ஆச்சு இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்டா பாக்குறேன். அப்போ இது ட்ரூ இல்லன்னா என்ன சொல்லணும்? ஒரு R to R போற ஒரு ஃபங்க்ஷன் தரணும். P implies Q to negation என்ன? Set C and f is not differentiable at C. யார் எக்ஸாம்பிள் தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு? mod of x சார். f of x வந்து mod of x எடுத்துக்கலாம். mod x எடுத்துக்கலாம். நீங்க நாளைக்கு சொல்லுவாரு ஃபங்க்ஷன் பத்தி. mod x சொல்லும்போது mod x வந்து டிஃபரன்ஷியபிள் கிடையாது, ஆனா அது கண்டினியூஸ் தான். R to R போற ஒரு ஃபங்க்ஷன். சரியா? கிளியரா இருக்கா? ப்ரூஃப் டெக்னிக்லாம் நிறைய இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவோ ஃபால்ஸோ, இது ஃபால்ஸ் சொல்ற ஒரு ட்ரிக். ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ட்ரூ சொல்ற ட்ரிக். இது கவுண்டர் எக்ஸாம்பிள் மட்டும் ஃபால்ஸ் சொல்ற ட்ரிக். சரியா?
ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்லன்னு சொல்ல போறோம், ஃபால்ஸ்னு சொல்ல போறோம். அதுக்காக தான் நெகேஷன் எடுத்து ட்ரூ மாதிரி போறோம். சரியா? இது பேர் கவுண்டர் எக்ஸாம்பிள். ஓகேவா? கிளியரா? ஓகே சார். ஓகே, டன். முடிச்சிக்கலாமா? தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வெரி கிளியர். இல்லனா ஓகே, அசைன்மெண்ட் வரும். இதுல ஒண்ணும் இல்ல, குவான்டிஃபையர் வச்சு எழுதுறது அது இதுன்னு நிறைய கொடுப்போம், அவ்வளவுதான். சரியா? ப்ரூஃப்லாம் பண்ண சொல்ல மாட்டோம். நாளைக்கு அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆயிடும். டைமிங் வந்து சார் கிளாஸ் இதுல போடுவார், குரூப்ல போடுவார். சரியா? ஓகே, இப்போ இருக்கு ரெண்டுமே. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, தேங்க்யூ.